இன்றைய இவ்வளவு பணியின் விளைவாக பாடுகளை எதிர்கொள்ள எருசலேம் நோக்கி பயணமானது இந்த நாள் எனக்கு மீண்டும் நினைவூட்டி இருக்கின்றது. அவர் இவ்வளவு மேற்கொண்ட விண்ணரசின் இலட்சிய பயணம் அவரது இலக்கு இன்னும் சில நாட்களில் நிறைவேறுவதை எண்ணி எருசலேம் நோக்கி தன் சூழல் மற்றும் மக்கள் துறைக்குழு 3 பகிரங்கை பண்ணி கல்வாரி மலையில் சங்கமிக்க இருப்பதை நன்கு அறிந்தவரால் எந்தவித கழகமும் இன்றி முழு மூச்சோடு பயணமாகின்றார். இந்த நுழைவினை மக்கள் அனைவரும் கரங்களில் குறுத்தோடுகளை ஏற்றி ஓசானா பாடியுடன் அவரை பின்தொடர்கின்றார்கள். நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இக்கரிசித்த வாரத்தினுள் நுழைந்து அவரது பாடுகள், மரணம், உயிர்ப்பில் பங்கேற்று இணைந்து பயணிப்போம். பக்தியோடு பங்கெடுக்கவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக இந்த உலக ரட்சிப்புக்காய் ஒப்புக் கொடுக்கப் போகிறார் என்கிற அந்த உணர்வோடு பங்கெடுப்போம். மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே சப முயற்சிகளாலும் பிறரன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரிப்பதில் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய அவனோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பு அளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை பற்றுதலுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின்தொடர்வோம். அவருடைய அருளினால் சிலுவையில் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்குறித்தோலைகளை உமது ஆசியால் உறுதிப்படுத்தியவர்கள். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்ற நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்கு வந்து சேர ஆற்றல் தருவோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். தொழிலெடுக்கும் நற்செய்தி நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவைச் சாவை எடுப்பதற்கு முன்பாக ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி பயணம் செய்கின்றார். இது அகங்காரத்தை, ஆணவத்தை, அகந்தையை நாம் நம் வாழ்வில் அழித்து சாட்சியோடும் அமைதியோடும் உன்னதத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டி நாம் ஒரு சாட்சியின் அரசர் என்பதை நமக்கு எடுத்து வந்துள்ளது. ஆண்டவரோடு இருப்பாராக. புனித மத்தேயுவின் நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவ மலை அருகிலிருந்து பெத்பகு என்னும் ஊரை அடைந்த போது 2 சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்கு செல்லுங்கள். சென்று உடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் போட்டுக்கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள்.
பெரும் திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியிட்டார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதத்தில் ஓசான்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்கு சென்ற போது நகரம் முழுவதும் பரபரப்படைய, இவர் யார் என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. இறுதி வாரத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த 40 நாட்களில் நீங்கள் செய்த தவ முயற்சிகளினுடைய உச்சக்கட்டமாக இந்த வாரம் கணிக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு விரும்பி தன்னை ஒப்புக் கொடுக்க, பாடுகளுக்காக ஒப்புக் கொடுக்கிற தினமாக இது கருதப்படுகிறது. இந்த தவக்காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இவ்வளவு காலமும் செய்த தவ முயற்சிகள் பயனளிக்கும் வண்ணமாக இந்த ஞாயிறு வரைக்கும் நாங்கள் ஆண்டவரோடு நடக்கும்படிக்காக எருசலேமுக்கு ஆண்டவர் சென்று தன்னை எப்படி ஒப்புக் கொடுத்தார்கள். அதே போல நீங்கள் அந்த பவனியில் பங்கேற்கிற பொழுது ஒரு சாட்சியுடன் இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த அழைப்பை ஏற்றவர்களாக, கத்தோலிக்க பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் கடைசியாக எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டியது இறைவன் எங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற திட்டம், அவருடைய சித்தம். அந்த சித்தத்தினை நீங்கள் இந்த வாரத்தில் அறிந்து கொள்ளும்படிக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் இந்த ஞாயிறிலிருந்து அடுத்த ஞாயிறு வரைக்கும் ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்கட்டும். இயேசு ஆண்டவர் இந்த எருசலேமுக்கு அவர் நுழைகிற பொழுது, அவரை ஓசானா பாடி மக்கள் வரவேற்கிற பொழுது, அவர் சிலுவையில் தொங்கும் வரைக்கும், கெத்செமனே தோட்டத்தில் அவர் துன்பப்படும் வரைக்கும் இறைவனுடைய சித்தம் என்ன தன்னுடைய வாழ்க்கையில் என்பதை அவர் வேண்டி ஜெபித்தார். நாங்கள் கிறிஸ்துவ பிள்ளைகளாக இந்த வாரம் ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்கிறது, நம்முடைய ஜெபம் ஒன்றாக இருக்கிறது. அது என்னவெனில், இறைவனுடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி என்னவா இருக்கிறது என்பதை தியானிப்போம். அந்த நல்ல முறையில் நிறைவேற்ற எமது ஆண்டவர் இயேசுவினிடத்திலே தொடரும் திருப்பலியில் மன்றாடுவோம்.
ஜெபமாக. இறைவனுக்கு உரிய மரியாதையோடு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வோடு இந்த நாள் என் ஆண்டவர் தன்னை இந்த உலக ரட்சிப்புக்காய் கொடுத்த நாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தி இறைவனுடைய பிரசன்னத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித குடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் வாழ்வில் துன்பம் பிரிக்க முடியாதது. ஆகவேதான் இன்றைய முதல் இறைவாக்கிலே இயேசு ஆண்டவரை எசாயா துன்புறும் ஒரு ஊழியனாக விவரிக்கின்றார். துன்பங்களை எல்லாம் எல்லா வேளையிலும் எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியம் வேண்டி இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். எசாயா நூலிலிருந்து இன்றைய முதல் வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 4 தொடங்கி 7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனை நாவி எனக்கு அளித்துள்ளார். காலை தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவிகொடுக்கச் செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவும் இல்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 11 பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நகர்ந்தீர். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நகர்ந்தீர். என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர்.
பயன்படுத்துங்கள். இஸ்ராயேல் மரபினரே அனைவரும் அவரை பணியுங்கள். என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? இயேசு ஆண்டவரிடம் காணப்பட்ட தாழ்ச்சியையும் கீழ்ப்படிவையும் இரத்தினச் சுருக்கமாக தூய பவுல் நமக்கு இந்த மடலில் மிக அழகாக எடுத்து தருகின்றார். நாமும் எல்லா வேளையிலும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் வரம் வேண்டி இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினர். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 6 தொடக்கம் 11 வரை. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயர்க்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயர்க்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறைவனே உமக்கே. இயேசு ஆண்டவரின் பாடுகளை மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு தருகின்றார். இந்த பரிசுத்த வாரத்தில் ஆண்டவரின் பாடுகளோடு நாமும் நம்மை இணைத்து அவரோடு பயணிக்க ஆயத்தமாவோம். மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். 12 ஒருவனாகிய யூதாசு கரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பெற்ற அப்பவிழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகின்றேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார்.
இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்திருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவறிந்து கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும். அந்நாளில் தான் நான் உங்களோடு திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடிப்போவீர்கள். ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்போது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லாரும் உம்மை விட்டு ஓடிப்போய் விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடிப்போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கின்றேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டி இருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்சமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேவியின் மக்கள் இருவரையும் தம்மிடம் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அப்போது அவர், எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்பர விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தாலன்றி துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவிழப்படியே ஆகட்டும் என்று இரண்டாம் முறையாக இறைவனிடம் வேண்டினார்.
அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்களுடைய கண்கள் தூக்கம் கலக்கமாயிருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்து விட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது 12 ஒருவனாகிய யூதாசு அங்கு வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெரும் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ரபி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உரையில் திரும்ப போடு, ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவார். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றா நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படை பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதுதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லோரும் அவரை விட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டிச் சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர். பல பொய் சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக 2 முன் வந்தனர். அவர்கள், இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கின்றேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்கிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேலுடைய கிழித்து கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே.
நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார், சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுதலித்தார். அவர் வெளியே வாயிலருகே சென்ற போது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதலித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சை உன்னை யார் என்று காட்டிக் கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் கூவும் முன் நீ என்னை முன்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள், மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்துச் சென்று ஆளுநன் பிலாத்துவிடம் ஒப்புவித்தனர். அதன் பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டி கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் 30 வெள்ளி காசுகளையும் திரும்பி கொண்டு வந்து, பழி பாவமில்லாதவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன் பின்பு அவன் அந்த வெள்ளி காசுகளை கோவிலில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளி காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விலையாதலால் இதை கோயில் காணிக்கை பட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்தாலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால் தான் அந்நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகின்றது. இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளி காசுகளையும் கையில் எடுத்து, ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறினார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள், பரபாவையா அல்லது மெசியா எனும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்டவும்
இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநன் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பம் என்ன எனக் கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா எனும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவர் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கிணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநனின் படை வீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கரும் சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கே அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்மூடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளர் அங்கே கலற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்ற போது சீரேனூரைச் சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கதாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். இதில் அவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கள்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோயிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக் கொள், நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடனும் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தார்கள். அப்போது அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம். இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருளுண்டாயிற்று. 3 மணியளவில் இயேசு, ஏலி ஏலி லேமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார்.
அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ, பொறு, எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். சற்று நேரம் முழந்தாளிடுவோம். எழுந்திருப்போம். அந்த நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தன. இறந்த இறை மக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். நூற்றுவ தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோப்பு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராயிருந்தவர். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்து விட்டு போனார். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்திடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அவன் எந்தன் உயிருடன் இருந்த பொழுது 3 நாளுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவில் இருக்கின்றது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடிச் சென்று விட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கின்றார்கள், நீங்களே போய் அவர்கள் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திருப்பாடுகள் இயேசுவினுடைய வாழ்வின் உச்சகட்டமாயிருக்கிறது. இந்த திருப்பாடுகளை நாங்கள் பார்க்கிற பொழுது இயேசுவினுடைய
யதார்த்தமான தன்மை, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. எத்தனை சவால்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அது இறைவனிடம் இருந்து வந்த சவாலாக இருக்கலாம், மனிதர்களிடம் இருந்து வந்த சவாலாக இருக்கலாம், தன்னுடைய தாயிடம் இருந்து வந்த சவாலாக இருக்கலாம், இயேசுவை விரும்பாத மனிதர்களிடம் இருந்து வந்த சவாலாக இருக்கலாம். எல்லா சவால்களையும் ஆண்டவர் இயேசு முகம் கொடுக்கின்றார். அவர் எதற்காக முகம் கொடுக்கின்றார் என்றால், இறைவனுடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக. இயேசுவுக்கு தெரியும் இந்த சிலுவை என்னுடைய வாழ்வில் நிச்சயம் என்று. இயேசுவுக்கு தெரியும் இந்த சிலுவையை நான் சுமக்கத்தான் வேண்டும் என்று. இந்த சிலுவையை சுமப்பதன் மூலம் இந்த உலகத்திற்கு விடுதலையை கொடுக்கத்தான் நான் இந்த பூமிக்கு வந்திருக்கின்றேன் என்பதை அவர் அறிந்திருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரங்களே, சகோதரிகளே, இறையேசுவுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கிறதான ஒரே ஒரு வித்தியாசம், இறையேசுவுக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று. எதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார், எதற்காக அவர் அனுப்பப்பட்டார், இறைவனுடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால் அவர் மனம் தளராது எல்லா சவால்களுக்கு முகம் கொடுத்து இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் வாழ்வில் முக்கியம் என்பதை இந்த நாளிலே எடுத்து வைக்கின்றார். அது மகிழ்ச்சியான நாளாயிருக்கலாம், வேதனைப்படுகிற நாளாயிருக்கலாம், சிலுவையை சுமக்கின்ற நாளாக இருக்கலாம், இறந்தவனை உயிர்ப்பிக்கின்ற நாளாயிருக்கலாம், உணவில்லாமல் பட்டினியாயிருக்கின்ற நாளாயிருக்கலாம். எப்படிப்பட்ட நிகழ்வுகள் வாழ்வில் இடம்பெற்றாலும் இயேசுவினுடைய சிந்தையில் இருந்தது அந்த பிதாவானவரினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான். இன்றைக்கு இயேசுவுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிறதான வித்தியாசம், எனக்கு என்னுடைய வாழ்வில் இறைவனுடைய சித்தம் என்னவென்பது தெரியாது. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு இறை சித்தம் என்னவென்று தன்னுடைய வாழ்க்கையில் தெரியாதோ அப்பொழுது அவன் என்னத்தை செய்வதென்று தெரியாமல் அங்குமிங்கும் அங்கலாய்ப்பான். ஒரு பதரை போல அடித்து செல்லப்படுகிற, எந்த விதமான குறிக்கோளும் இல்லாமல் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் அவன் தொலைந்தவனாக இந்த உலகத்தையே பராக்கு பார்த்து கொண்டு மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை விமர்சித்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் மனம் நிறைய சஞ்சலத்தோடும் மன அழுத்தத்தோடும் வாழ்க்கையின் அர்த்தம் புரியாமல் ஒரு பாவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த வாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக என்றால், இறைவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்வில் நிறைவேறுகிறதா, அதை நான் நிறைவேற்றுகின்றேனா? இறை சித்தம் என்னுடைய வாழ்வில் என்னவென்று எனக்கு தெரியாவிடில் இந்த வாழ்க்கை நான் வாழ்வது வீணானதாய் போய்விடும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே அவருடைய நண்பர்கள் இருந்தார்கள், உறவினர்கள் இருந்தார்கள், அவருடைய சீடர்கள் இருந்தார்கள், அவரிடம் கேள்வி கேட்கிற மறைநூல் அறிஞர்களும் பரிசேயரும் சதுசேயரும் அவரை சுற்றிலும் இருந்தார்கள். அவர் வீட்டில் இருந்ததே இல்லை.
இறை பணிக்காக அவர் எப்பொழுதும் வெளியில் வாழ்ந்து கொண்டே இருந்தார். அவருக்கு வீடு இருக்கவில்லை. அவரோடு சேர்ந்து ரோம அரசுக்கு எதிராய் போராடவும் மறைநூல் அறிஞர்களுக்கு எதிராய் பேசவும் அவருக்கு குழுக்கள் இருக்கவில்லை. அவரோடு இருந்தவர்கள் பாவிகளும் மீன் பிடிப்பவர்களும் வாழ்க்கையை தொலைத்தவர்களுமே. இந்த கூட்டத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் இறை சித்தத்தை நிறைவேற்றுகிறார். நீங்க அழகா பார்த்திருப்பீங்க. மானிட மகன் துன்பப்படுகிற நேரம் வந்துவிட்டது, வாருங்கள் ஜெபிப்போம் என்ற ஆண்டவர் அவருடைய நண்பர்களை கூட்டிச் செல்கிறார். அவர் ஜெபித்து விட்டு வந்து பார்க்கிறார், இவர்கள் தூங்குகிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருந்து உங்களால் ஜெபிக்க முடியாமல் போனதோ? ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே, இந்த நாளிலே 1 மணி நேரம் கூட உங்களால் விழித்திருந்து ஜெபிக்க முடியாமல் போனதோ? இந்த 1 மணி நேரத்தில் தான் ஆண்டவர் எங்களுக்கு அவருடைய சித்தத்தினை வெளிப்படுத்துவார். நாங்கள் தலைகீழாய் குதித்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த உயரத்தை அடைந்தாலும் சரி, நான் ஆண்டவருடைய திட்டத்தினை சித்தத்தினை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை வீணானதே. ஆண்டவருடைய சித்தம் பலருக்கு பல விதங்களில் வரும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் ஆக வாழ வேண்டும் என்கிற சித்தம், குருவானவருக்கு குருவானவராக, ஆலயத்தில் பணி செய்பவர்களுக்கு பணி செய்பவர்களாக, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்காய் வைத்திருக்கிறதான சித்தம் என்ன? What is the will of God in your life? If you don't fulfill the will of God in your life, you fail in your mission. நீ ஆண்டவருடைய சித்தத்தை நீயும் நானும் நிறைவேற்றவில்லை என்றால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் இறைவனை விட்டு தொலைவில் நிற்கிறோம். இந்த திருப்பள்ளியில் ஆண்டவரிடத்தில் மன்றாடி வேண்டுவோம், ஆண்டவரே, போதும் இந்த வாழ்க்கையில் நான் பராக்கு பார்த்தது, மற்றவர்களை பார்த்து என்னுடைய வாழ்வை அழித்தது போதும். உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செய்தது போதும். ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலே இரத்த வியர்வை சிந்தி அந்த வேதனையை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய சிந்தையில் இருந்தது இறைவனுடைய சித்தம். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய குடும்பங்களில் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற பொழுது உடைந்து விடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைவார்கள் என்று தெரிந்து கொண்டு அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு அவர் ஓசானா பாடி வருகிறார். அது துன்பக்கிண்ணம் என்று அறிந்து கொண்டும் இறை சித்தம் அவருடைய வாழ்வில் நிறைவேறும் என்பதற்காக தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில் சில தடவைகளிலே அல்லது பல தடவைகளிலே துன்பக்கிண்ணத்தை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கலாம். இந்த உலக விடுதலைக்காக, குடும்ப வளர்ச்சிக்காக, அயலவனின் நல்வாழ்க்கைக்காக, இந்த திருச்சபையின் உயர்வுக்காக ஒரு நாளும் பின்வாங்கிறாதீங்க. எங்களது தியாகம், எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, எங்களுடைய விசுவாசம், நாங்கள் ஒருவரை ஒருவர் உண்மையாகவே அன்பு செய்கிற இந்த வாழ்க்கை முறைதான் இறைவனுடைய இறையரசை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும். அதனால் சிந்திப்போம். அன்றைய தினம் அருட்தந்தை ஜோசப் மேரி அவர்கள் அவர் செய்த ஜெபத்தில் அழகாய் சொன்னார், இந்த இடத்திலிருந்து குருக்களையும் இந்த இடத்திலிருந்து அருட்சகோதரிகளையும் இறைவனுக்காக பணிபுரிய அனுப்ப வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது பெற்றோருக்காய் நான் விடுக்கிற கேள்வி.
சில தடவைகளை பெற்றோரை பற்றி சொல்லுகிற நேரம் ஆக்கள் வந்து சொல்கிறாங்க, ஃபாதர் நீங்கள் ஏசுறீங்க. பிரைஸ் தி லார்ட். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இந்த பிள்ளைகளை குருவாக வருவதற்காகவும் அருட்சகோதரிகளாக வருவதற்காகவும் அந்த பிள்ளைகளில் ஆண்டவருடைய அன்பை அவர்கள் சுவைப்பதற்காகவும் நீங்கள் கட்டாயம் அவர்களை ஊக்குவிக்கத்தான் வேண்டும். நாளைக்கு அவங்க தான் எங்கள் எதிர்காலம். நாளைக்கு அவர்கள் தான் இந்த விசுவாசத்தை கொண்டு செல்வார்கள். நாளைக்கு அவர்களில் தான் இயேசுவினுடைய அன்பு இருக்கிறது. அதனால 2 விஷயத்தை மறந்துடாதீங்க. இந்த குழந்தை பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் தான் எங்களுடைய செல்வம். இவர்களுக்கு ஆண்டவரை கொடுப்பதும் ஆண்டவருக்காய் அவர்களை வளர்த்தெடுப்பதும் குருவானவருடைய அருட்சகோதர சகோதரிகளுடைய உங்களுடைய கடமையாய் இருக்கிறது. இதை இறை சித்தமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எழுந்து நின்று விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனிதர் கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். எங்களுடைய மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். துறவியர் அனைவரும் இந்த பரிசுத்த வாரத்தினுள் தம்முடைய ஜெபம், நோன்பு மற்றும் பிறரன்பு செயல்கள் மூலமாக, அதிலும் சிறப்பாக தமது தாட்சியுள்ள பணிகள் மூலமாக முழு திரு அவையையும் உயிர்ப்பு விழாவுக்கு இட்டுச் செல்ல வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக மன்றாடுவோம். போர் மேகங்கள் சூழ்ந்து பலதரப்பட்ட நாடுகள் இந்த வேளையில் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது தெய்வீக தலையீட்டினால் போர்கள் நீங்கிடவும், மக்கள் அனைவரும் தங்களது பழைய வாழ்க்கைக்கு திரும்பவும் வேண்டிய சமாதான சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுவோம். எமது நாட்டின் தலைவர்கள் அனைவரும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாட்டு மக்கள் அனைவரையும் சமத்துவத்தோடும் சமாதானத்திலும் சகோதரத்துவத்திலும் நீதியிலும் வழிநடத்த வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையாளர்கள் அனைவருக்குமாகவும் மன்றாடுவோம். கடந்த 40 நாட்களாக தவக்காலத்தில் நாங்கள் மேற்கொண்ட அனைத்து விதமான தவக்கால அனுசரிப்புகளுக்கும் இந்த பரிசுத்த வாரத்தில் உண்மையான அர்த்தம் காண நாம் எம்மை மென்மேலும் ஆழமாக ஆயத்தம் செய்ய வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கண்களை மூடி ஆண்டவருடைய ஆவியானவரின் துணையை வேண்டி நிற்போம். இந்த வாரம் இறைவனுடைய அன்பை நான் சுவைக்க வேண்டும் என்பதற்காக எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மட்டும் நான் நினைத்து வாழவும், என்னுடைய இருதயம் அவருடைய அன்பினால் நிறைந்திருக்கவும். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை இருதயத்தை போல மாற்றியருளும். நான் கனிவுள்ளவனாகவும் அன்புள்ளவனாகவும் பிறரை நேசிக்கிறவனாகவும் சுயநலமற்று இறைவனுக்காக என்னுடைய வாழ்விலே நான் மேற்கொள்ளுகிற சந்திக்கின்ற சவால்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டு இறை சித்தத்தை என்னுடைய வாழ்வில் நிறைவேற்றுகிற பிள்ளையாக இயேசு என்னோடு வாழ்கிறார் என்கிற அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கவும், ஆண்டவருடைய கொடைகளையும் கனிகளையும் பெற்று தினந்தோறும் பிறருடைய விடுதலைக்காக ஜெபிக்கிற மகனாக மகளாக வெறுப்பின்றி என் வாழ்விலே இறை அச்சத்தோடு அன்பு நிறைந்தவனாக நான் வாழ ஆண்டவரே என்னை தொட்டு ஆசீர்வதியும். தகப்பனே, இங்க இருக்கிற உம்முடைய சமூகத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இந்த நாளில் இவருடைய வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்படட்டும் அப்பா. உம்முடைய சித்தத்தை இவர்கள் கண்டுகொள்வார்களாக. இயேசுவே, நீர் இந்த பூமியில் வாழ்ந்தது போல நாங்களும் வாழ எங்களை வழிநடத்தியருளும் அப்பா. இருதயங்களிலே எண்ணங்களிலே இருக்கிற வெறுப்புகளும் இருமாப்புகளும் பொறாமைகளும் வஞ்சகங்களும் மறைந்து இயேசுவே உம்முடைய அன்பும் இரக்கமும் கனிவும் நிறைவதாக. என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆலயத்திற்கு சொந்தமான இந்த குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இறை அச்சத்தோடும் இறை அன்பிலும் இறை பிரசன்னத்திலும் இவர்கள் வளர்த்தெடுக்கப்படுவார்களாக. இந்த திருச்சபையை கட்டியெழுப்புற பிள்ளைகளாக இறை விசுவாசத்திலே இவர்களை வளரச் செய்தருளும் ஆண்டவரே. எங்களிடத்திலே ஜெபம் கேட்ட அனைத்து பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். யாருக்காகலாம் நாங்கள் ஜெபிப்போம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறோமோ அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வேதனையிலும் கலக்கத்திலும் நோயிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமான கரம் தொடுவதாக. நாங்கள் அனைவரும் விடுதலை பெற்றவர்களாக தன்னலம் அற்று பிறநலம் தேடி இறை விசுவாசத்திலே நிலைத்திருந்து இறைவனுக்காக வாழ எங்களை ஆசீர்வதியும் அப்பா. எல்லா ஜெபங்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வருகிறேன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் பாடுகளால் நீர் எம்மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவருடைய உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவரே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திகைத்திடாதே
மறைந்து போனாலும் மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும் மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும் மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும் மலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும் மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவேன். அமைதி தரவே வந்திடுவேன். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் நின்றாரே. கலங்கிடாதே. கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீருந்தன் உணவானாலும். கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேன்.
ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்கச் செய்த நீர், நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய இந்த குடும்பத்துக்காக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்புறுத்துவோருக்கு தம்மை கையளிக்கவும் சிலுவையின் கொடுமையை தாங்கிக் கொள்ளவும் தயங்கவில்லை. நீர் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், தூய ஆவியானவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.